அன்பால கட்டி கொண்ட ஆளையாரு துவம்போடும் தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பலராகும் போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். கஸ்தூரி கிட்டையும் கிருஷ்ணா கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டேன். உனக்கும் இதே பிளான் தான். சொன்னதெல்லாம் மனசுல இருக்குல்ல? இருக்கு தலைவரே. வர்ற வழியிலேயே கிருஷ்ணாவை தூக்க சொல்லி ஆளுங்க கிட்டையும் சொல்லிட்டேன். அவன் பிரீத்தி கழுத்துல தாலி கட்டவே முடியாது. என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ இல்லையோ அந்த ஆபத்தான குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்க பொண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. இதாயா இந்த நல்ல மனசுக்கு தான் உன் மகனுக்கு என் மகளை கட்டித்தர முடிவு பண்ணு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயோ தலைவரே. ஆனா எந்திரிப்பா, நாளைக்கு நீ நானும் சம்பந்தி ஆக போறோம். எதுக்கு என் காலில் போய் விழுற? தலைவரே, உங்க மகளுக்கு என் பையன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சம்பந்தி. பெரிய அந்தஸ்து, கௌரவம். ஆஹா, இதெல்லாம் நினைக்கும் போது தன்னால என் உடம்பு உங்க காலை நோக்கி போகுது தலைவரே. போதும் போதும், ரொம்ப சாயாத. நாளை காலையில நம்ம பேசினபடி எல்லாம் நடக்கட்டும். நடக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் போய் ஆக வேண்டிய ஏற்பாட பண்றேன். வர்ற தலைவரே. கிருஷ்ணாவை மாதவிக்கு தான் கட்டுவேன் நாடகம் ஆடி பிரீத்திய மகனை கட்டி குடும்பப்படுத்த பாக்குறியா? விட மாட்டேன்டா. உத்தம ராசாவை கவுத்துக்கிட்டு இருக்கியா? நான் பாக்குறேன்டா. வெள்ளங்க எதுக்கு இங்க வந்திருக்கு? தலைவரே வாங்க. ஊர் தலைவரே, என்ன இந்த பக்கம்? ஏய், நான் ஊர் தலைவன். ஊர்ல எங்க வேணா இருப்பேன். நீ என்ன இந்த பக்கம்? ஓ, அவர் பக்கம் சாஞ்சிட்டியா? எவ்வளவு கொடுத்தாரு? துரோகி. நான் துரோகியா? சரிங்க தலைவரே, நான் துரோகியாவே இருந்துட்டு போறேன். உங்களுக்கு துரோகினா மத்தவங்களுக்கு நான் நல்லவன். மத்தவங்களா யாரு? இவருக்கா? ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நாகேந்திரா, கஞ்சாட காட்டி நக்கல் அடிக்கிற வேலை இங்க வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் என்ன பத்தி? கேக்குறேன்ல, என்ன தெரியும் என்ன பத்தி உனக்கு? என்னதாயா தெரியும் என்ன பத்தி உனக்கு? சொல்லியா? ஐயோ, ரெண்டு தலைகளும் முத பேசாதீங்க. நீங்க பேச ஆரம்பிச்சா அது பிரச்சனையில தான் முடியும். அப்புறம் இந்த ஊர் தாங்காது. ருத்ரமூர்த்தி, இந்த ஆளோட பழகாத. அது அவ்வளவு நல்லது இல்ல. அத நீ சொல்ல தேவையில்ல. பாருடா மச்சான கோவத்தை. என்ன வீம்பு பண்ண வந்திருக்கியா? அத நீ தான் பண்ண வந்திருக்க. ஐயோ, ரெண்டு தலைவரும் பேசாதீங்க. பிரச்சனையே வேண்டாம். ஏய், நிறுத்துறா. நாங்க என்னமோ சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிற மாதிரி நீ குறுக்க புது பில்டப் பண்ற. ஐயோ, எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்குள்ள தகராறு வேணாம் தலைவரே. ஏய், நல்லது நடக்க போற நேரத்துல நான் வீம்பு பண்ண மாட்டேன். என்ன மரியாதை அந்த போ சொல்லு. ருத்ரா, வழியில தகராறு பண்றதுக்கு நான் உன்னை வெட்டி பய இல்ல. மரியாதையா பேச சொல்லு. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும்னு சொல்லு. இல்லன்னா மரியாதை கட்டுரும். புரிய வச்சு அனுப்பியா? இதெல்லாம் புரியாம இல்ல, தெரியாம இல்ல. இந்த மாதிரி என்ன பார்த்து பேசுறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தகுதி இல்ல. அவரை ஒழுங்கா போக சொல்லு. ஐயோ, மாறி மாறி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கு ஆத்திரம் இருந்தா என்ன வேணா 2 அடி அடிச்சுக்கோங்க. என் குடும்பத்தை ஒருத்தனா போனதுனால உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் இப்ப கிளம்புறேன். இவன் உன் குடும்பத்துல ஒருத்தனா? இவன் என் குடும்பத்துல தான் ஒருத்தன். என்கிட்டதான் இவன் ராசி. இவன் என் குடும்பத்துல ஒருத்தன். சரி, 2 குடும்பத்துல ஒருத்தனா இருந்துட்டு போட்டோம். எந்த வகையில ஒருத்தன்? நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கேன், அந்த வகையிலயா? என்ன மாமன் மச்சான் உறவா? இதெல்லாம் அத்து போய் 25 வருஷம் ஆச்சு. அத்து போனாலும் உறவு செத்து போனாலும் புது உறவு சேர போறத உன்னால தடுக்க முடியாது. சேர போற புது உறவா? யார் யாரு கூட சேர போறா? ஐயோ, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆத்திரத்துல ரகசியத்தை போட்டு உடைச்சிடாதீங்க. அங்க என்ன சமாதானம் பேசுற? அவருதான் பேசணும்னு நினைக்கிறாரு. தைரியமா பேசணும். என்ன பார்த்து ஒன்னும் பயப்பட வேணாம். எனக்கு என்ன பயம்? பார், சவாலாவே சொல்றேன். உன் மகனுக்கும் என் மகளுக்கும் நாளை காலையில ஊர் காட்டு கோயில்ல கல்யாணம். முடிஞ்சா தடுத்துக்கோ. எனக்கே சவாலா? நானும் சவாலாவே சொல்றேன். என் மகன் தாலி கட்ட போறது உன் மக கழுத்துல இல்ல, மாதவி கழுத்துல. கட்டுவான். கட்ட வைக்கிறையா? பாக்கலாமா? பாக்கலாம். தூக்குறேன். ஆளுங்களை வச்சு என் பையனை தூக்குறேன். விடிஞ்சா நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறான்னு பாத்துறாயா?
என்ன தலைவரே, ரகசியத்தை மிராசு கிட்ட சொல்லிட்டீங்க? ருத்ரமூர்த்தி அவன் சொல்லிட்டு போனதை கேட்டல, கிருஷ்ணாவை தூக்கிட்டு போய் மாதவிக்கு தாலி கட்ட வைப்பேன்னு சொன்னான். எனக்கு அதுதான் வேணும். இல்ல தலைவரே, அது வெறும் நடிப்பு. அந்த மாதிரி பேசினாதான் நீங்க பிரீத்திய கிருஷ்ணாவுக்கு கட்டி வைப்பீங்க. அப்பதான் பிரீத்திய வச்சு உங்களை மிரட்ட முடியும். அந்த ஐடியா தான். அப்படி ஒண்ணும் நடக்காது. அந்த ஆள் எப்படி சொல்லி இருந்தாலும் அப்படி ஒண்ணும் நடக்காது. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. எது எப்படியோ லேசா பண்ண சகுனி தந்திரத்தால டபுள் கேம் ஆடி பிரீத்திய என் மகனுக்கு நான் கட்ட போறேன். வெடிஞ்சா நான் கோடீஸ்வரன். உத்தமராசா ஏமாத்திட்டான். அவன் நடத்த போறது ரகசிய கல்யாணம். என்னடா சொல்ற? ஆமா, உத்தமராசா டைம் குறிச்சிட்டான். காலையில காட்டு கோயில வச்சு ரகசியமா அவன் மகளுக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம். மாமா, என்ன மாமா பண்றது இப்போ? நீ ஏம்மா பயப்படுற? கல்யாணத்துக்கு போக விடாம வழியிலேயே ஆளுங்க கிருஷ்ணாவை மடக்கி தூக்கிட்டு வந்துருவாங்க. அவன் குறிச்ச நேரத்துல உன் கழுத்துல கிருஷ்ணா தாலி கட்டுவான். கட்ட வெப்ப. கடத்தி கல்யாணமா? அதுக்கு எதுக்குடா நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும்? ஆளுங்களை விட்டு இப்பவே உன் மகனை தூக்கிட்டு வர சொல்லு. மா, அப்படி பண்ணணும்னா எப்பயும் நான் ஈஸியா பண்ணிருப்பேன். அதையும் நோக்கம் இல்ல. உத்தமராசா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல அவன் மகளுக்கு என் மகன் மாப்பிள்ளை ஆகக்கூடாது. அதை தடுத்து அவனை தூக்கி மாதவிக்கு கட்டணும். இதுவே அவன் மூஞ்சில கரிய பூசணமா இருக்கும். ஓஹோ, அப்படி போறியா நீ? வெரி குட், வெரி குட். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தாண்டா இருக்கு. அம்மா, நாளைக்கு பொழுது விடிஞ்சா இதான் நடக்க போகுது. கொடுத்த நகை புடவையை கட்டிக்கிட்டு மாதவிய கல்யாண பொண்ணா காலங்காத்தால ரெடி பண்ணிட. நான் வரேன். அப்புறம் போறதுக்கு முன்னாடி என் ஆளுங்க கிருஷ்ணாவை கடத்தி தோப்புக்கு கொண்டு வந்துருவானுங்க. அங்க வச்சு மாதவிக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம். டேய், இது ரொம்ப ரகசியமா இருக்கணும். நாளைக்கு காலையில உத்தமராசா தான் மகளுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ரகசியமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அப்போ நீங்க அந்த பையன் கிருஷ்ணாவை வழியிலேயே மடக்கி தூக்கிடணும். தலைவர, தூக்கணும்னா எப்படி? ஆளை காலி பண்ணணுமா? ஆளை காலி பண்ற அளவுக்கு போய் என்ன சிக்கல்ல இழுத்து விட்டுறாதீங்கடா. டேய், பையனை கடத்தினா மட்டும் போதும், புரிஞ்சுதா? கடத்தி எங்க கொண்டு போறது? நான் சொல்றபடி நீங்க பண்ணுங்க. சரி தலைவர. பண்ணிடுவீங்கல்ல? சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே பண்ணிடுறோம். அந்த மாப்பிளைய நாளைக்கு தூக்கிட்டா பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட போற மாப்பிள்ள என் பையன் தான். நாளை காலையில காட்டு கோயில்ல உத்தமராசா என் பையனுக்கும் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஐயா, நீங்க என் பையனை கடத்தணும். ஐயா, உங்க மகனை போய் எப்படியா கடத்துறது? கடத்தி தான் ஆகணும். அதுவும் கல்யாண தப்பா? ஐயா, வழியிலே உங்க மகனை கடத்திடுறோம். நீங்க நினைச்சது நடக்கும். உத்தமராசாவை வேணா நம்பிடலாம், ஆனா அந்த ருத்ரமூர்த்தியை நம்ப கூடாது. எந்த நேரத்துல நம்மள கவுத்துருவான். நானே களத்துல இறங்குறேன். எதுக்கு இப்ப போன் பண்ணி அவசரமா வர சொன்ன? காலையில யாருக்கும் தெரியாம ரகசிய கல்யாணம். இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அப்போ உனக்கும் தெரியும், அப்படிதானே? அந்த மாதிரி தான். உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லவா? கல்யாண பொண்ணு பிரீத்தி இல்ல, நான் தான். என்ன சொல்ற? கிருஷ்ணாவை என் மாமா கடத்திட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிருக்காரு. இது அநியாயம். ரொம்ப பொங்காத அரவிந்த். ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னதே நீதான். அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல அவசரமா உனக்கு கால் பண்ணேன். இத பாரு மாதவி, நீ தப்பு பண்ற. எல்லாம் சரியாதான் பண்றேன். என் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரே, ஏதோ பழக்க வழக்கத்துக்காக தான் உன்கிட்ட சொன்னேன்.
காலையில சீக்கிரம் வந்து சேரு. அச்சது போடுறதுக்கு நீ வேணும்ல. மாதவி, தயவு செய்து என்ன எதிர்பார்க்காத. நீ போற பாதை ரொம்ப தப்பா இருக்கு. விருப்பம் இல்லாத கிருஷ்ணா. நிறுத்து உன் உபதேசத்தை. கிளம்ப, நாளைக்கு பாப்போம். காலையில வந்துரு. அதுக்குள்ள ஏதாவது சொல்லி எனக்கு எதிராக கலைச்சு விட நினைச்ச அப்புறம் அவ்வளவுதான். என் மாமா பத்தி உனக்கு தெரியும்ல. என்ன மிரட்டுறியா? தகவல் சொன்னேன். காலையில வந்து சேரு. எனக்கும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை தோழ நீதான். கிளம்புடா, சீக்கிரம் போய் தூங்கு போ. மாதவியை பார்த்து பேசிட்டு தான் வரேன். என்ன சொன்ன அவ? நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி எங்கிட்டயே அவ சொல்றா. அவளுக்கும் கிருஷ்ணாவுக்கும் தான் கல்யாணம். எல்லாம் அந்த நாகேந்திரன் போட்டு திட்டம். அப்போ 3 பக்கம் நம்மள தாக்குறாங்கல்ல? என்ன 3 பக்கமா? ஆமா, ஒரு பக்கம் ஏன் அப்ப, அடுத்தது உன் அப்ப, இதை தவிர 3வது பக்கம் என் மாமன் நாகேந்திரன். ஒண்ணு இல்ல, 3 பேரை நாம சமாளிச்சாகணும்ல. சமாளிப்போம். களத்துல இறங்கிடுவோம். கத்தியோ ரத்தமோ வாழ்வோ சாவோ பாத்துருவோம். பிரீத்தி கிருஷ்ணாவை வாழ வைப்போம். அதுதான் இப்ப நம்ம எய்ம். பெருசுங்க பிளான தடுக்க இது வரைக்கும் நாம எந்த முயற்சியும் எடுக்கல. இருட்டாயிடுச்சு. விடிஞ்சா என்ன விபரீதம்னு பாவம் பிரீத்தி கிருஷ்ணாவுக்கு தெரியாது. என்ன பண்ண போறோம் மகேஷ், சொல்லு. பெருசுங்க போட்ட திட்டப்படி எல்லாம் போகட்டும். முடிவு மட்டும் நாம நினைச்சபடி நடக்கட்டும். அது எப்படி? திட்டம் போட்டு கிருஷ்ணாவை தூக்கிட்டா அந்த அளவுக்கு விட்டுருவேனா? ஆனா அது வரைக்கும் விட்டு பிடிப்போம். என்ன சொல்ற மகேஷ்? உன் அப்பாவும் என் அப்பாவும் சீரியஸா ஆடின ஆட்டத்தை நம்ம விளையாட்டா ஆடுவோம். மகேஷ், ஓ மாமா நாகேந்திரனை விட்டுட்டியே. அந்த 3 பேர் ஆடுற ஆட்டத்தை நம்ம விளையாட்டா ஆடுவோம். அது எப்படி? சொல்றேன். பூவெடுத்து வைமா. அம்மா, நல்லாவே நடக்கும்மா. எல்லாமே நல்லாவே நடக்கும். எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இந்த கல்யாணம் நடந்தா அதுவே போதும். கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்துட்டேன். என்னமா அப்படி பாக்குறீங்க? டேய், கல்யாண கோலத்துல உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதெல்லாம் இப்ப தேவையில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அந்த மனுஷன் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும். வா, அவர் தூங்குறாரான்னு பாரு. வா வா வா. அப்பா நல்லா தூங்குறாருடா. டேய், அவர் எந்திரிச்சுக்கிறதுக்குள்ள நம்ம கிளம்பணும். வா 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 வா. டைம் ஆச்சுமா, ரெடியா இல்லையா? என் பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்லங்க, ஊரை கூட்டி நாள் முழுக்க திருவிழாவா நடக்க வேண்டிய என் பொண்ணு கல்யாணம் எப்படி திருட்டுத்தனமா. இப்ப எதுக்கு 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணம் எப்படியா நடந்தா போதும் நான் இருக்கேன். இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? சித்ரா, முதல்ல பிரீத்தியை கூட்டிட்டு காருக்கு போமா. மகேஷ், என்னப்பா? பிரீத்தியை பத்திரமா ஊருக்காட்டு கோயில் கூட்டிட்டு போ. மாமா, மாப்பிள்ளை கிருஷ்ணா அங்க வந்துருவாரா? அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்குமா? எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். பிரீத்தி கல்யாணம் நடக்கும். சித்ரா, அப்பாதான் தெளிவா சொல்றாருல.
எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாருன்னு நீ ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்க? சரி வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். பிரீத்தி வாமா. அம்மா, அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு இன்னும் எவ்வளவு தூரம் தான் இப்படி நடந்தே போறது? சீக்கிரம் வாங்க. பின்னாடி வந்துட போறாருன்னு பயம். வரும்போது பார்த்து தானடா வந்தோம். அவர் தூங்கிட்டு தானே இருந்தாரு. அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா வா. சரி. போங்க போங்க. அவங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவங்க எல்லை தாண்ட முடியாது ஐயா. நான் இங்கதான் காத்துட்டு இருக்கோம். எப்படியும் அவங்கள மடக்கி தூக்கிட்டு வந்துடுறோம். வழியிலே மடக்கி கிடைச்சிருங்க. சரிங்க ஐயா. எனக்கே தெரியாம திருட்டு கல்யாணமா? நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. மகேஷ் பார்த்து கூட்டிட்டு போப்பா. சரிப்பா. சரி, நீங்க போயிட்டே இருங்க. நாங்க சரிப்பா வாமா. புது மாப்பிள்ள போலாமா? ஏய், இன்னைக்கு நீதான் எங்களுக்கு சாரதி. வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போ. ஜாக்கிரதை. எங்க போகணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோடது. அடடடா, முதல்ல நீங்க பேசுறத நிறுத்துங்க. அரவிந்த், சீக்கிரமா ஊர்காட்டு கோயிலுக்கு போலாம். இந்நேரம் என் அண்ணன் குடும்பம் பிரீத்தியோட வந்திருப்பாங்க. ஏய், சீக்கிரம் வண்டி எடு. சரி வா போலாம். நான் வரலங்க. திருட்டுத்தனமா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறத நான் பார்க்க விரும்பலங்க. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. என்னடா நாகேந்திரா? என்னம்மா எல்லாம் ரெடியா? ரெடியா தான் இருக்கா. கல்யாணம் பொண்ணுங்க. மாமா நான் ரெடி. இந்த கோலத்துல பார்க்கும்போது என் தங்கச்சி பார்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா நாகேந்திரா, சரோஜா மாதிரியே இருக்கா என் பேத்தி. இவ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருமா? முடிஞ்ச மாதிரி தாமா. சரிப்பா, பொண்ணு ரெடி. மாப்பிள்ளை எங்கடா? என் ஆளுங்க இந்நேரம் வழியிலேயே மடக்கி தோப்பு கொண்டு தருவாங்க. உத்தமாராசா குறிச்சு அதே நேரத்துல இவளுக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நேரம் சீக்கிரம் வாங்க வாங்க. சரி சரி வாமா. சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேன். சம்பந்தி தலைவரை சொல்லுங்க. சம்பந்தி இப்ப எங்க இருக்க? என் ஆளுங்களோட ஊர் எல்லையில தான் இருக்க. காரும் தயாரா இருக்கு. எல்லாரும் கல்யாணத்துக்கு தயாரா கார்ல கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் 15 நிமிஷத்துல ஊரு காட்டு கோயில்ல போய் சேர்ந்துருவாங்க. அப்ப கிருஷ்ணா அவனும் புறப்பட்டு கஸ்தூரி கூட வந்துட்டு இருப்பான். கஸ்தூரி என் தங்கச்சின்னு பாவம் கூட பார்க்க வேண்டாம். அவ துரோகி. அவ எதிர்த்தா அவளையும் அடிச்சு மயக்கிரு. அந்த பையனை கடத்தி கொண்டு போயிரு. சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவனை தூக்க வேண்டியது மட்டும் இல்ல, கல்யாண மாப்பிள்ளையா அரவிந்த மணவரை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அத நினைச்ச குழப்பமா தான் இருக்கு. அவனுக்கு உள்ளுக்குள்ள பிரீத்தி மேல ஆசை இருக்கு. அவ கிருஷ்ணாவை விரும்புறான்னு தெரிஞ்சுதான் அவளை வேண்டான்னு சொன்னான். இப்போ கிருஷ்ணா இல்லைன்னு தெரிஞ்சதோ தானா வந்து தாலி கட்ட சம்மதிப்பா. அது ஏன் பொறுப்பு. நீங்க கவலையே படாதீங்க.
சந்தோஷம். சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. அப்புறம் கூப்பிடுறேன்.